ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஷிகா கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி வந்து தேங்காய் நாரில் அழகான ஃப்ளவர் வாஸ் தானே செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் நார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் தடிமனாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட். இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கலாம். தடிமனாக இருக்க ரொம்ப தடிமனாக இருக்க பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறாக இருக்குது பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுறணும், எடுத்துடணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவருக்கு எப்படி இதாக இருக்குமோ, ஃப்ளவர் மெலிசாக இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். இந்த பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அது ஒரு கம்பி எடுத்து அடிப்பகுதியை இந்த மாதிரி மடக்கி சுற்றி இந்த மாதிரி கம்பி போட்டு டைட் பண்ணிக்கணும். நீங்கள் நூலாக இருந்தால் இது பண்ணிக்கங்க, கம்பினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டு நல்லா விரித்து விடணும். பிசுறு இல்லாமல் எடுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்காய் நாரில் தான் செஞ்சோன்னு தெரியாமல் இந்த மாதிரி எடுத்து விடணும். பூ எப்படி மெலிசாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுணும். சுற்றி வர ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு நல்லா பிசுறு இல்லாமல் இது பண்ணி எடுத்து விட்டுணும். அங்கங்கே இதாக இருந்துச்சுன்னா எடுத்து விட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டு செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு நம்மளுக்கு ஒரு பூ ஷேப் கிடச்சிரும். பாருங்களேன், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் நார் இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பூ ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்காய் நாரை தூக்கி போடாதீங்க. இந்த தேங்காய் நாரும் இப்படியும் செய்யலாம், வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஒரு பூ ஷேப் கிடச்சிருச்சு பார்த்திங்களா. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அடிப்பகுதி காம்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை வந்து டேப் போட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த பூ மாதிரியே தெரியும் பார்த்திங்களா. அடுத்து இப்போ வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம பெவிக்விக் வச்சு இந்த மாதிரி நடுப்பகுதியில் ஸ்டோன் வச்சோம்னா இன்னும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ளவர் வாஸ்க்கு அந்த இது ஸ்டாண்ட் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கலாம். பத்திரிக்கை எடுத்துகிட்டு அது நடுப்பகுதியில் இருக்கிறத பேப்பரை கிழிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பகுதியும் டெக்கரேஷன் இருக்கிறது பார்த்திங்களா, அந்த பகுதியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கம் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நல்லா சேஃபாக ஒட்டி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டி எடுத்துட்டேன், அழகாக இருக்குது. அதே ரவுண்ட் ஷேப் வச்சு அந்த அளவுக்கு அடிப்பகுதியை ஒட்டுறதுக்கு அந்த பத்திரிக்கை வச்சவே பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.